ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து செவ்வாதசை. செவ்வாதசையில் வரிசையாக நம்ம என்னெல்லாம் பண்ணலான்றதை நம்ம பார்த்துட்டு வரலாம். முதல்ல வந்து செவ்வாய் புக்தி. இந்த செவ்வாய் புக்தியில் வந்து சஷ்டி இன்னைக்கு பூஜை பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை சஷ்டி விசாகம் இந்த நாட்களில் வந்து ஸ்பெஷலாக முருகனை பூஜை பண்ணலாம். கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணிகிட்டே வரலாம். அடுத்ததாக ராகு புக்தி. செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல். இதுக்கு வந்து சுப்பிரமணிய புஜங்கன்ற ஸ்லோகம் சொல்லலாம். கட்டில் துர்க்கையை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமைக்கு துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணலாம். இந்த மாதிரியே நம்ம வழிபாடு பண்ணிட்டே வரலாம். அடுத்ததாக குரு புக்தி. இந்த செவ்வாய் குரு வந்து சுவாமிநாத சுவாமியை வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சுவாமிநாத சுவாமியோட பாமாலை திருஏரக பாமாலைன்னு இருக்குது. அதை நம்ம வந்து வீட்டில் சொல்லிகிட்டே வரலாம். செவ்வாய் சனி. இந்த செவ்வாய் சனி வந்து சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு பெயர் கொண்ட முருகனை வந்து தரிசனம் பண்ணலாம். ஐயப்ப போய் தரிசனம் பண்ணிட்டு ஐயப்ப பக்தர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வஸ்திரம் வந்து வாங்கி தரலாம். பாண்டிச்சேரி ஒரு தடவை நம்ம வந்து ஒரு ட்ரிப்பாக ஒரு ஜாலி ட்ரிப்பாக ஒரு தடவை போயிட்டு வரலாம். அடுத்ததாக செவ்வாய் புதன். செவ்வாய் புதன் வரும்போது வெங்கடேச பெருமாளை போயிட்டு நம்ம செவ்வாய்க்கிழமையோ இல்லை புதன்கிழமையோ போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு உண்டான ஸ்லோகமும் சொல்லிகிட்டே வரும்போது நம்மளை பாதுகாத்துட்டே வரும். அடுத்தது செவ்வாய் கேது. இந்த செவ்வாய் கேதுவில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வாலில் பொட்டு வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு வழிபாடு முறையை நீங்கள் வந்து அனுஷ்டிச்சு அந்த ஆஞ்சநேயருக்கு வாலில் பொட்டு வச்சு பூஜை பண்ணலாம். செவ்வாய் சுக்கிரன். இந்த செவ்வாய் சுக்கிரனுக்கு வந்து கருடனை போயிட்டு நெய் விளக்கு போட்டு கருடனுக்கு நம்ம வந்து அவரை பூஜை பண்ணலாம். பத்மநாப சுவாமியை வந்து போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். எப்போல்லாம் நம்மளால் முடியுறதோ இதை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். அது மாதிரி வந்து செவ்வாய் சூரியன். இந்த செவ்வாய் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து வைத்தியநாத சுவாமி வருவார், மருந்தீஸ்வரர் வருவார். இதுலேயும் வந்து சுவாமிநாத சுவாமி வருவார். வைத்தியநாத ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம வந்து தொடர்ந்தாப்புல அந்த புக்தியில் வந்து வைத்தியநாத ஸ்லோகம் சொல்லலாம். ஒரு தடவை வைத்தீஸ்வரன் போய் நம்மளால் முடிஞ்சால் போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான நம்மளால் முடிஞ்ச இயன்ற இந்த மாதிரி பரிகாரத்தை பண்ணிகிட்டே வரும்போது அந்தந்த தசையை வந்து நம்ம ஈஸியாக கடந்துட்டே போகலாம். இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த கிரகத்துக்கு உண்டான தானியங்களும் நீங்கள் சேர்த்து அது தானமாக கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு கூடுதலாக சுகமான பலனை தான் அளிக்கும். அதனால் நீங்கள் பண்ணுங்க அது.